So 10th economics lesson number 9, demand. We have already studied about needs and wants in lesson 2. To satisfy these wants, you buy goods and services from market. We buy goods and services by paying different prices. Nowadays the market is flooded with various types of goods, so we have to make the choice before purchasing any goods. But just making a choice or selecting a particular goods to purchase is not enough. When we go to market, we carry certain amount of money which we use to buy the goods and services. As consumers in the market, we decide to purchase certain amount of goods or various combination of goods depending on the amount of money we have, the price we have to pay, or liking for goods, etc. All these things are involved in study of demands which deposits our behavior as consumers in market. So நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெசன் 2ல் இந்த நீட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், நம்ம தேவை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கடைக்கு போனோம்னாக்கா மார்க்கெட்டில் நிறைய வகையான சர்வீசஸ் இருக்குது, கூட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி அந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம், நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறோம். இப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்த்திங்கனாக்கா நமக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் வேல்யூவில் கிடைக்கிது, வேரியஸ் டிசைன்ஸில் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நம்ம டிசைட் பண்ணுவோம் நமக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்கணும்னா, ஒரு சில கூட்ஸ்க்கு பார்த்திங்கனாக்கா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம கன்சியூமரோட பிஹேவியரை பொறுத்து இருக்கும். அது எப்படி, அந்த டிமாண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9.1 மீனிங் ஆஃப் டிமாண்ட். முதல்ல டிமாண்ட்னா என்ன, அதோட மீனிங்கு. Suppose Varsha went to market last week and made a following purchase for the week for herself. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. வர்ஷாங்கிறவங்க போன வாரம் இதுக்கு போயிருக்காங்க, மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க ஒரு சில பொருள் வாங்கியிருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னென்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 1 kg ஆஃப் ரைஸ் at 25 rupees per kg. ஸோ 1 கிலோ ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு 25 rupees கொடுத்துருக்காங்க. 1/2 kg ஆஃப் அரார் தால், தட் இஸ் பல்சஸ், ஃபார் 68 rupees per kg. அவங்க ஏதோ பருப்பு வாங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து 68 rupees பே பண்ணியிருக்காங்க அந்த 1/2 kgக்கு. 1 kg ஆஃப் வீட் ஃபார் 24 rupees per kg. ஸோ 1/2 கிலோ அவங்க வந்து வீட் வாங்கியிருக்காங்க. வீட்னாக்கா கோதுமை வாங்கியிருக்காங்க, அது பார்த்திங்கனாக்கா 24 ரூபா. 2 kg ஆஃப் மேங்கோஸ் அட் ₹50 per kg. ஸோ மாம்பழம் மேங்கோ 2 kg வாங்கியிருக்காங்க, 2 கிலோ, அது வந்து 1 kg 50 rupees அப்படின்னு கொடுத்து வாங்கியிருக்காங்க. Whenever one purchase a good in market, he or she has to pay the given price for it and accordingly buy certain quantities of it for consumption during the given time period, the way Varsha did. ஸோ நம்ம எந்த ஒரு பொருள் மார்க்கெட்டில் வாங்கினாலும் அதுக்கு உண்டான விலை என்னமோ அது கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வருஷம் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ டெஃபினேஷன் ஆஃப் டிமாண்ட், இது ரொம்ப முக்கியம். டிமாண்டுனா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அட் அ கிவன் ப்ரைஸ் அட் கிவன் டைம். டிமாண்ட்னா என்னென்னாக்கா நீங்கள் எந்த ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்களோ, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுதான் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. We can express the above mentioned examples to show the different components of the demand. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க வருஷா வாங்கியிருக்க விஷயத்த டிமாண்டுக்கு எப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் காட்டலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அப்புறம் நேம் ஆஃப் த குட்ஸ், ப்ரைஸ் தட் இஸ் கேஜி பர் கேஜி, குவான்டிட்டி, டைம் பீரியட். டைம் பீரியட்னாக்கா எப்போ வாங்கினாங்க அதுதான் டைம் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் பார்த்தோம். ரைஸ் 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க 1 kg. இங்கே 1 kg கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்னாக்கா போன வாரம் வாங்கியிருக்காங்க, அது மேலேயே போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே போன வாரம் வாங்கினது, அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டிமாண்ட் இன்க்ளூட்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ டிமாண்டுக்கு பார்த்திங்கனாக்கா 3 காம்பனன்ட்ஸு வந்து பார்ப்பாங்க. என்னென்ன, ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி, அந்த கமோடிட்டி விலை என்ன, தென் குவான்டிட்டி ஆஃப் த கமோடிட்டி பாட், எவ்வளோ அவங்க வாங்கியிருக்காங்க, எத்தனை கிலோ அந்த அளவு அதுதான் சொல்கிறாங்க, எவ்வளோ அவங்க வாங்கியிருக்காங்க, அப்புறம் டைம் பீரியட் எப்போ வாங்கியிருக்காங்க. இது 3 தான் ஒரு டிமாண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை வச்சு அப்படிங்கிறாங்க. நோட் தட் த பீரியட் மே வேரி
This can be a week, a month or a year. இப்போ இந்த பீரியட், அதாவது அந்த வாங்கின காலகட்டம் வந்து வேறையாக இருக்கலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லையா ஒரு மாதத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம். ஸோ அது வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, வர்ஷா purchased 1 kg of rice for 25 rupees last week. This demand for the rice by Varsha. ஸோ போன வாரம் வருஷாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ தான் தேவைப்பட்டுச்சு ரைஸு. அது வந்து 25 rupees 1 கிலோ போட்டு வாங்கினாங்க. வர்ஷா purchased 2 kilos of mangoes for rupees 50 last week. This demand of mangoes by Varsha. ஸோ அதே மாதிரி மாம்பழமும் வாங்கினாங்க. அது வந்து அன்றைக்கி இருந்த ரேட்டுக்கு 2 கிலோ வாங்கியிருக்காங்க 50 ரூபாய்க்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நிதின்கிறவர் இப்போ என்ன பண்ணுறாரு, நிதின் பாட் 2 pairs of shoe last month. போன மாதம் வந்து நிதின் வந்து 2 ஷூஸ் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் ஜாஃப்ரி பர்ச்சேஸ் 5 kilos of apple for rupees 40 per kg. ஜாஃப்ரிங்கிறவர் உங்களுக்கு 40 ரூபா 1 கிலோன்னு சொல்லிட்டு 5 கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. மெசர்ஸ் ஹம்ரித் கௌர் பெய்டு rupees 25 per liter of milk last month. போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்ரித் கௌர் அவங்க 25 rupees 25 ரூபா 1 லிட்டர் பால் வாங்குறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் நோ. இதெல்லாம் டிமாண்டோட எக்ஸாம்பிளா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. இது ஜஸ்ட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க, அதுதான் போட்டிருக்காங்க. இது டிமாண்டோட எக்ஸாம்பிள்னாக்கா கிடையாது. யூ கேன் ஈஸிலி see that in the case of Nitin, price of pairs of shoe is not given. In case of Mr. Jeffrey, the time period is not mentioned. Finally, in case of Amrit Kaur, quantity of milk consumed is not given. ஸோ அந்த மேலே கொடுத்துருக்க 3 எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிதின் ஷூ வாங்கியிருக்கா, அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஷூவோட ப்ரைஸ் என்ன, ஒரு ஜோடி ஷூ வாங்கியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்களோ அதோட ப்ரைஸு போட கிடையாது. அதையோட செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரி வந்து 5 கிலோ ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. அது எப்போ வாங்கியிருக்காங்க, போன மாதமா போன வருஷமா போன வாரமா, அதுவும் போடலை. அதோட ஃபைனலாக ஹம்ரித் கௌர் வந்து மில்க் வாங்கியிருக்காங்க. அது 25 லிட்டர் பர் லிட்டருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எத்தனை லிட்டர் வாங்கியிருக்காங்க அதை அவங்க போடல. ஸோ இது வந்து இதை வச்சு டிமாண்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்டெக்ஸ்கேஷன் டிஃபைன் டிமாண்ட் இருக்குது, அது மேலே இருக்குது, பார்த்துக்கிட்டுங்க. நேம் 3 காம்பனன்ட்ஸ் அது இப்போ தான் படித்தோம், அதுவும் எழுதி அனுப்பிச்சுடுங்க. தென் 9.2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் டிசையர். டிசையர்னாக்கா ஆசை, டிமாண்ட்னாக்கா அது தேவை. அது என்னென்னு பார்ப்போம். On many occasions, people confuse between desire and demand and use them interchangeably. In fact, these are two different terms. Demand is a desire backed by ability to purchase. This means that if somebody desires to have a good, he or she can demand if he or she has the money to purchase by paying the price. Anyone can desire any goods and services, but just by desiring something, one cannot have it without paying the price. Once the price is paid by the person who has decided, only then it becomes the demand for good by the person. Take example given below once again. Varsha purchased 2 kilos of mangoes at rupees 50 per kg last week. This is a demand of mangoes by Varsha. Had Varsha decided to make the mangoes but could not pay the price to buy, then it would have been said as Varsha's desire but not demand of mangoes. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட காசு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு கூட்ஸை வாங்குவீங்க, பொருளை வாங்குவீங்க, அதுதான் டிசைர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வருஷா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கிலோ மேங்கோ வாங்கியிருக்காங்க 50 ரூபாய்க்கு போன வாரம் வாங்கியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா அதே மேங்கோஸை வந்து அவங்ககிட்ட காசு இல்லைனாக்கா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டிமாண்டை குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் டிசைர் அப்படின்னு சொல்கிறாங்க. 9.3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல் டிமாண்ட். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிமாண்ட் இருக்குமா எல்லா பொருளுக்கும் அப்படின்னா கிடையாது. அது ஏன் இந்த ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டிமாண்ட் மாறுது, அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸு, என்ன காரணம், அதுதான் பார்க்க போகிறோம். Individual demands refers to the quantity of commodity that an individual buyer is willing to buy at given price per unit of time. But how much quantity of a commodity one is willing to buy depends upon the
following factors. These are also called determinants of demands. These are ஸோ யாரால் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க முடியும் அவங்க கையில் காசு வச்சதுக்கு பொறுத்து தான் டிமாண்டுங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமாடிட்டியை பொறுத்துருக்கலாம், அதுக்குன்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னாக்கா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, அந்த பொருளோட ப்ரைஸை பொறுத்து, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கூட்ஸ், அந்த கூட்ஸ் அது சம்மந்தப்பட்ட கூட்ஸை பொறுத்து, அப்புறம் இன்கம் ஆஃப் பையர், அந்த யார் வாங்குறவங்களோ அவங்களோட வருமானத்தை பொறுத்து, அப்புறம் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பையர், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வாங்குறவங்களோட டேஸ்ட்டுனாக்கா அவங்களோட ஃபேஷன் டிசைன் தாங்க அதை தான் சொல்கிறாங்க. அது தகுந்த மாதிரி அப்புறம் இதெல்லாமே இந்த நாலுமே பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல் டிமாண்டு. எல்லாத்துக்கும் ஐஃபோன் பிடிக்குமான்ங்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஜீன்ஸ் போட பிடிக்குமாங்கிறது கிடையாது. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே மாறும், அவங்கவுங்க பையிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இதெல்லாமே தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அஃபெக்டிங் இண்டிவிஜுவல் டிமாண்ட். First, price of commodity. When you visit in a market to buy a commodity, you go to a seller of that commodity and ask for its price. If you think that the price is reasonable, you buy the required quantity of commodity. On the other hand, if the price is higher in your opinion, you may not buy or buy less quantity of it. Generally, we are willing to buy more quantity of commodities at lower price and less of in higher price if all other factors determining demand remain constant. ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி, நம்ம பொருளுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்குகிறோம். சப்போஸ் ஒரு பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து அரிசியோட விலை கம்மியாக இருக்குனாக்கா நிறைய பேர் அரிசியை அதிகமாக வாங்குவாங்க, குவான்டிட்டி அதிகமாக வாங்குவாங்க. இதே அரிசியோட விலை அதிகமாக இருக்குனாக்கா அவங்க குவான்டிட்டியை கம்மி பண்ணிப்பாங்க, கம்மி கேஜிஸாக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா நம்ம விலை ஒரு கமாடிட்டி விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு கமாடிட்டி விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரீசனபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கமாடிட்டியோட ப்ரைஸ். நெக்ஸ்ட், ப்ரைஸ் ரிலேட்டட் கூட்ஸ். த டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ப்ரைஸ் related goods. Related goods can be of two types, substitute goods and complementary goods. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா எதால் நிர்ணயிக்கப்படுதுனாக்கா ஒரு கூட்ஸோட ப்ரைஸு அதை ரிலேட் பண்ணியிருக்க கூட்ஸை பொறுத்து இருக்குது. அது ரெண்டு டைப் ஆஃப் கூட்ஸ் இருக்குது, ஒன்று சப்ஸ்டிடியூட் கூட்ஸ், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் விச் ஆர் ஈஸிலி be used in place of other each other. Example of substitute goods are Coke and Pepsi, tea and coffee, etc. If the price of coffee increases, people demand to more of tea and thus demand of tea will increase. If the price of coffee falls, people will demand more of coffee and thus demand of tea will fall. So the demand of the commodity is directly related with the price of the substitute. இப்போ சப்ஸ்டியூட்னாக்கா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஃபியும் குடிப்போம், டீயும் குடிப்போம். சப்போஸ் காஃபி விலை எல்லா டீ கடையில் ஏற்றிட்டாங்கனாக்கா எல்லோரும் டீ குடிக்க போயிடுவாங்க, டீக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. சப்போஸ் டீ விலை ஏற்றிட்டாங்கன்னா எல்லோரும் காஃபி குடிக்க போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிமாண்டு வந்து அந்த ப்ரைஸு கூட்ஸ் ரிலேட்டட் ப்ரைஸ் அதோட காம்படிட்டிவ் ப்ரைஸை பொறுத்து எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸும் மாறும், டிமாண்டும் மாறும்னு சொல்கிறாங்க. On other hand, complementary goods are those goods which are used together in satisfying the particular wants. Example of complementary goods are car and petrol, ball pen and refill. If we have a car, we also require petrol to run it. Imagine if a petrol price rises, what will happen to the demand of car? Demand of car will decrease. If the price of one of them increase, the demand of other goods will decrease. And if the price of them fall, the demand of the other will increase. So the demand of the commodity is inversely related to the price of its complementary goods. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் காரு இல்லாட்டி பால் பென் பார்த்தீங்கன்னா கார் மட்டும் வாங்கி வச்சு பிரயோஜனம் இல்லை, காருக்கு நம்ம பெட்ரோல் ஊற்றுறோம். இப்போ கார் விலை கம்மியாக இருக்குது, ஆனால் பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சுனாக்கா அப்போ அந்த கார் விற்கிறது கம்மியாகிடும், டிமாண்டு கம்மியாகிடும். இதே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் விலை கம்மியாகிடுச்சு, கார் விலை அதிகமாகிடுச்சுனாக்கா அப்பயும் கார் விற்கிறது கம்மியாகிடும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ், ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு கூட்ஸ் இருக்குது, அந்த கூட்ஸோட ஏதோ ஒரு கூட்ஸோட விலை ஏறினா கூட இன்னொரு கூட்ஸும் பாதிக்கப்படும், அதோட டிமாண்டும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்.
நெக்ஸ்ட் 3 இன்கம் ஆஃப் பையர், அதாவது சம்பாதிக்கிற திறமை. அவங்களோட எல்லோரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறது இல்லை, அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பர்ச்சேஸும் பண்ணுறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. The demand for a commodity also depends on the income of the buyer. When your income increases, you are likely to spend more on purchase of some goods such as fruits, full cream milk, butter, etc. Such goods are normal. Normal goods are those goods whose demands increase with the increase in income. So the demand of normal goods is directly related to the income of the buyer. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே அதுதான் சொல்கிறாங்க, அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் டிமாண்டு மாறுது, அந்த கூட்ஸோட தேவையே மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் கூட்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா, இன்கம் அதிகமாகிடுச்சுனாக்கா டிமாண்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் இன்கம் அதிகமாகிடுச்சுனாக்கா நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறீங்க, அதிகமாக வாங்க போகிறீங்க. என்ன வாங்குவீங்க? ஃப்ரூட்ஸ் அதிகமாக வாங்குவீங்க, மில்க்கு க்ரீம் அதிகமாக வாங்குவீங்க, பட்டர் அதிகமாக வாங்குவீங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வருமானத்தை பொறுத்து தான் இந்த கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதான் சொல்கிறாங்க. பட் there are some goods whose demands decreases when income of the buyer increases, such as jawar, bajra, toned milk, etc. These goods are called inferior goods, so the demand of the inferior goods are irreversibly related to the income of the buyer. ஆனால் ஒரு சில கூட்ஸ் எல்லாம் இருக்குது, வருமானம் அதிகமானாலும் டிமாண்டு கம்மியாக இருக்கும். அது என்னன்னாக்கா ஜவார், பாஜ்ரா, டோன்ட் மில்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமானாலும் பையர்ஸ் வந்து அதை பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த கூட்ஸ்க்கு எல்லாமே இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டிமாண்டு பார்த்திங்கனாக்கா பையரோட இன்கம் அதிகமானாலும் இதோட டிமாண்ட் ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏறது இல்லைன்னு சொல்கிறாங்க. 4. Tastes, preference and fashion. Taste, preference and fashion are important factor that affects the demand for commodity. For example, if Monica prefers jeans and tops in comparison to salwar and kameez, her demand for jeans and tops will increase. So demand for those goods increase which is preferred by the buyer or which is in the fashion. On other hand, demand for those goods decrease which are not preferred by buyer or which are out of fashion. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனிக்கிறா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சுடிதாருக்கு பதிலாக அவங்க வந்து ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னாக்கா அதுதான் டிமாண்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். சல்வார்னாக்கா சுடிதார், அதுக்கு பார்த்திங்கனாக்கா டிமாண்டு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரியும் இந்த பையர்ஸோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி, ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரியும் இந்த டிமாண்டு கூட்ஸுக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். நெக்ஸ்ட் 9.4 இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூல். எவ்ரி இண்டிவிஜுவல் demands some goods and services for the satisfaction of his or her wants. In the example given earlier, we talked about Varsha's demand of rice, dal, wheat, flour and mangoes for a week. Varsha's purchase will not stop there. She will again purchase these items whenever she needs. Whether she will buy in the same quantity or not next time she goes to the market depends on whether the price of the goods have remained same or not. Let us only consider the purchase of any one commodity, say mangoes, by her. In order to analyze the demand of the commodity by her over time, let us also think the prices of other items. Money in Varsha's pocket and her tastes have not changed. After observing Varsha's purchase, the mangoes over time have noticed the following. ஸோ இந்த இடத்துல ஒரு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க, வருஷா வாங்கினா அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. ஃபார் இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, வருஷாவுக்கு வந்து அடுத்த டைம் மார்க்கெட் போகும்போது அவங்க அதே மாம்பழத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி இது வந்து கன்சிடர் பண்ணுறாங்க வாங்குறது, அந்த டிமாண்டு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே அளவுக்கு காசு எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் ப்ரைஸ் ஆஃப் மேங்கோஸ் இஸ் 50 rupees per kg, Varsha buys 2 kg of mangoes for a week. If price of mangoes rises 60 rupees per kg, she buys 1.5 kilos of mangoes for a week. If the prices falls 40 rupees per kg, she is willing to buy more than 2.5 kgs
of the mangoes for a week. It means if the price of rupees 50 Varsha demands for mangoes is 2, if the price is 60 the demand is 1.5, and if the price is 40 the demand is 2.5 kgs. We can present this table in a chart. So இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேங்கோவோட விலை 80 rupees இருக்கும்போது வருஷம் அரை கிலோ வாங்கினாங்க ஒரு வாரத்துக்கு உண்டான மேங்கோஸ். 70 rupees இருக்கும்போது 1 கிலோ வாங்கினாங்க. 60 rupees இருக்கும்போது 1.5 கிலோ வாங்கினாங்க. 50 rupees இருக்கும்போது 2 கிலோ வாங்கினாங்க. 40 ரூபா இருக்கும்போது 2.5 கிலோ வாங்கினாங்க. 30 இருக்கும்போது 3 கிலோ மேங்கோஸ் வாங்கியிருக்காங்க வருஷா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா different quantities of mangoes demanded at different prices by Varsha per week. Such a tabular presentation of a different quantities of a commodity demanded a different price is called the individual demand schedule. Demand for the commodity by an individual buyers is called individual demand. Individual demands is quantity of a commodity that an individual buyer is willing to buy at a given price per unit of time. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் வருஷம் ஒவ்வொரு ப்ரைஸ் மாறும்போதும் விலை ஏறும்போது மேங்கோஸ் கம்மியாக வாங்கினாங்க, விலை கம்மியாகும்போது மேங்கோஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட வருமானத்தையோ இல்லை காசு அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ இல்லை அவங்க தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கமாடிட்டிஸ் ப்ரைஸ் தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஷெட்யூல் மாறும், பர்ச்சேசிங் டிமாண்ட் ஷெட்யூல் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாமளும் பர்ச்சேஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு. Then 9.5 law of demand. The law of demand gives the relationship between price of commodity and its quantity demand. When all factors other than price of commodity remain unchanged. ஸோ இந்த லா ஆஃப் டிமாண்டுங்கிறது என்னென்னாக்கா இது ஒரு கமாடிட்டி அண்ட் அதோட குவான்டிட்டிக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம். அதோட டிமாண்டு இப்போ கமாடிட்டி டிமாண்டும் குவாலிட்டேட்டிவ் டிமாண்டும் அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. As discussed earlier, the demand for commodity is affected by many factors such as price of commodities, price of related goods, income of buyer, taste and preference, etc. So the law of demand gives effect of changes in the price of commodity on the quantity demanded, assuming that all other factors such as price of related goods, income and buyer taste preference remain constant. ஸோ இது ஏற்கனவே நம்ம டிமாண்டில் பார்த்தது தான். ஸோ ஒரு கஸ்டமரோட கெப்பாசிட்டி, பையிங் கெப்பாசிட்டி, அவங்க டேஸ்ட்டு, அவங்க ப்ரிஃபரன்ஸு அது தகுந்த மாதிரி தான் எல்லாம் சேஞ்ச் ஆகும், இந்த டிமாண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டும் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டியும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The law of demand is given, இதுதான் definition of demand, இதை நோட் பண்ணிக்கோங்க. The law of demand is given as if a price of commodity falls, the quantity demand increases, and if the price of commodity rises, the quantity of demand falls. Other things remain constant. ஸோ ஒரு கமாடிட்டி, ஒரு பொருளோட ப்ரைஸ் அதிகமாகச்சுனாக்கா அதுக்கு டிமாண்டு குறையுது, ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் கம்மியாச்சுனாக்கா அதோட டிமாண்ட் அதிகமாகுது, மற்றெல்லாம் கரெக்டாக சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The law of demand means that other factors determining the demand remaining constant, price and commodity and quantity demand are irreversibly related. ஸோ இது ரெண்டு தான் மாறுமே தவிர அது சம்மந்தப்பட்ட அந்த கமாடிட்டியை சம்மந்தப்பட்ட மற்ற விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now 9.6 individual demand curve. When the above mentioned relationship of price and quantity demand is represented diagrammatically, it is called demand curve. Thus demand curve is a diagrammatic representation of law of demand. The demand curve shows different quantities of the commodity demanded of the different prices in diagrammatic form. We can construct Varsha's demand curve for mangoes, individual demand curve with the help of 9.1 table. See demand curve in 9.1. சரி, இப்போ நம்ம மேலே படிச்சிருக்க டிமாண்டு ஓகேங்களா, அதையும் இந்த வருஷாவோட எக்ஸாம்பிளையும் வச்சு ஒரு டிமாண்டு கர்வை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா டயக்ராமேட்டிக் ஃபார்ம் ஆஃப் டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். Take quantity demand of mangoes as on x-axis and price of mangoes on y-axis
On y-axis vertical, the price starting from 30 to 80 are plotted. On the x-axis horizontal, the quantities of mangoes starting from 0.5 to 3 kgs are plotted. Varsha has demanded half a kg of mangoes at 80 rupees and combination shown in the point A in the graph given in 9.1. Similarly, the other combinations of price and quantity of mangoes are given in table 9.1 are shown as points B, C, D, E and F. By joining these points, Varsha demands curves for mangoes has been derived. ஸோ இந்த சார்ட் இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பக்கம் விலை கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம க்ளீனாக பார்க்கும்போது என்ன தெரியுது, விலை அதிகமாகும்போது தேவை கம்மியாக இருந்துச்சு, பர்ச்சேஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. விலை கம்மியாக இருக்கும்போது அதிகமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. Thus the demand schedule and the demand curve both represented the same relationship between price and quantity demand, but the demand schedule represented in the tabular form of the demand curve of diagrammatic form. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிமாண்ட் ஷெடியூல் பார்க்கும்போது இந்த டிமாண்ட் கர்வ் பார்த்தீங்கன்னாக்கா போத் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குவான்டிட்டி டிமாண்டும்